Dear 12th Standard Business Maths students, Chapter 2 Integral Calculus Exercise 2.1. Integrate the following with respect to x. Problem number 5. 8x plus 13 divided by root of 4x plus 7. Okay students, இப்போ இந்த problem எப்படி integrate பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல கொடுத்துக்கிற ப்ராப்ளம் நம்ம இன்டெகிரேஷன் எடுத்து எழுதிப்போம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 8x plus 13 divided by root of 4x plus 7 into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 8x + 13. ஸோ இது கூட ஒன்று ஆட் பண்ணி ஒன்று லெஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x + 7 இன்டூ dx. ஸோ இதை நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி நமக்கு 8x + 13 தான் வரும். ஸோ இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்தமாதிரி அஃபெக்ட் ஆகாமல் நம்ம இன்டெகிரேஷனில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா integration of 8x plus the 13 கூட 1 ஆட் பண்ணி 14 போட்டுட்டேன் -1 divided by root of 4x plus 7 into dx. Okay students, இப்போ அடுத்த ஸ்டெப் integration of. ஸோ இது ரெண்டாக பிரிச்சிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே எப்படி பிரிக்கிறேன்னா 8x + 14 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x + 7 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x + 7. ஸோ திருப்பி நம்ம எல்சிஎம் எடுத்தால் திருப்பி நமக்கு இந்த வேல்யூ தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுமாரி அஃபெக்ட் ஆகாமல் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் இன்டெகிரேஷனில் பண்ணலாம். ஸோ அடுத்த இன்டெகிரேஷன் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம 2 வெளியில் எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்குது 4x + 7 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x + 7 மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 4x + 7 இன்டூ dx. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 4x + 7 நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ நம்ம இப்போ ரூட் a இன்ட்டு ரூட் ஏ பண்ணால் நமக்கு என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஏ தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இப்போ இதை எப்படி பண்ணுறேன்னா 2 ரூட் ஆஃப் 4x + 7 இன்ட்டு ரூட் ஆஃப் 4x + 7. ஸோ 2 டைம்ஸ் நான் எழுதிக்கிறேன். ஸோ திருப்பி நீங்கள் இதை ரூட் எடுத்தோம்னா நமக்கு திருப்பி 4x + 7 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை ரூட் ஆஃப் 4x + 7 மைனஸ் 1 by root of 4x plus 7 into dx. ஸோ இது எதுக்கு பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டையும் நம்ம மேலே கீழே கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரூட் ஆஃப் 4x + 7 இந்த ரூட் ஆஃப் 4x 7 ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் நமக்கு என்ன இருக்குதோ அதை பற்றி எழுதலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா நமக்கு 2 into root of 4x plus 7 minus 1 by root of 4x plus 7 into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை கண்டினியூஷன் எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதை கண்டினியூஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன ஸ்டெப் பண்ணுறேன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 2 into 4x plus 7. ஸோ இந்த ரூட்டுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 1/2 minus 1 by 4x plus 7 1/2 into dx. ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ், செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 2 4x plus 7 1/2 dx minus integration of 4x plus 7 1/2 dx. ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ax + b பவர் n dx. ஸோ அது ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன வரும்னா ax + b n + 1 டிவைடட் பை இந்த வேரியபிள் கூட என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதுவும் வந்துடும். ஸோ n + 1 + c. ஸோ இதை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுபடி நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்டெகிரேஷன் 2 இருக்குது, அது கான்ஸ்டன்ட், அது வெளியில் கொண்டு வந்துடுங்க.
ஸோ அடுத்தது நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா இந்த 4x + 7. ஸோ 4x + 7 n-ன்றது 1/2. ஸோ 1/2 + 1. திருப்பி ஏன்றது நமக்கு இங்கே 4. ஸோ 4 வெளியில் வந்துடும். அடுத்தது நமக்கு 1/2 + 1. ஸோ அடுத்தது நமக்கு 1 பவர் வந்து டினாமினேட்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டரில் இருந்தால் நமக்கு மைனஸ் வரும். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணோன்னா 4x + 7 minus 1/2 + 1 divided by 4 into minus 1/2 + 1. ஸோ ப்ளஸ் சி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இனிமேல் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 2 4x + 7. ஸோ இதை எல்சிஎம் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 + 2 divided by 2ன்னு வந்துடும். ஸோ அதேமாதிரி இங்கே 4, இதுவும் 1 + 2 divided by 2. ஸோ இப்போ இங்கே வரப்போ மைனஸ் 4x + 7 minus 1 + 2 divided by 2, 4 minus 1 + 2 divided by 2 plus c. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 2 4x + 7. ஸோ இது வந்து நமக்கு 3/2. இதுவும் நமக்கு 3/2 minus 4x + 7. ஸோ -1ல் +2 போயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 1/2 வரும். ஸோ 1/2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் நமக்கு 1/2 plus c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் 2 4x + 7 3/2 divided by. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 1s ஆர், இது 2 2s ஆர். ஸோ 2 3s ஆர் நமக்கு 6 வந்துடும். மைனஸ் 4x + 7 1/2. ஸோ இதையும் நம்ம 2 1s ஆர் 2 2s ஆர். ஸோ 2 into 1 நமக்கு 2. ஸோ ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே நம்ம என்ன டிவைட் பண்ண முடியும் பாருங்கள் முடியும். இங்கே 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். இது 2 1s ஆர், இது 2 3s ஆர். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா நமக்கு 4x + 7 3/2 பவர் கீழே நமக்கு இருக்குது 3. ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. மைனஸ் 4x + 7 1/2/2 ப்ளஸ் சி. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் அரைஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.